ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு தமிழ் ஹாரர் மூவி பற்றி பார்க்க போகிறோம். ஹாரர் ட்ராமா மூவி பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து டிமாண்டி காலனி பார்ட் 2. ஸோ இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா அஜய் ஞானமுத்து. ரைட்டர் வந்து அஜய் ஞானமுத்து, வெங்கி வேணுகோபால், அப்புறம் ராஜவேல். இதோட சினிமாட்டோகிராஃபி யாருன்னா ஹரிஷ் கண்ணன். எடிட் பண்ணது வந்து குமரேஷ். ஸோ மியூசிக் பண்ணது வந்து நம்மளோட சாம் சிஎஸ் அவர் பண்ணியிருக்காரு. டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து ரெட் ஜான் மூவிஸ். ஸோ அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் யாருன்னா பிடிஜி யூனிவர்ஸ், ஒயிட் நைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட், அப்புறம் ஞானமுத்து பட்டறை, இவங்களை வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கேஸ்டிங்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். அருள்நிதி, பிரியா பவன் சங்கர், மீனாட்சி கோவிந்தராஜன், அர்ச்சனா ரவிச்சந்திரன், சர்ஜனா காலித், முத்துக்குமார், அருண் பாண்டியன், அப்புறம் செரிங் டார்ஜி, அவர் வந்து டோஷியாக நடிச்சிருக்காரு. அப்புறம் சனந்த், அர்ச்சனா சந்தோக்கி, செந்திகுமார், அப்புறம் வந்து ரமேஷ் திலக், இவங்களாம் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தோட கதை என்னென்னா, பிரியா பவானி சங்கர் அவரோட ஹஸ்பண்டாக இருக்கிற யார், சரங்கோ காலித், அவர் வந்து ஒரு மலையாள ஆக்டர் அவர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா, அவரோட ஆத்மா வந்து ஒரு பெரிய ஒரு பேய் வந்து தனக்குன்னு ஒரு தனி உலகத்தை வந்து உருவாக்கி வச்சுருக்கும். ஆத்மா உலகத்தை உருவாக்கி வச்சுருக்கும். அந்த உலகத்தில் வந்து இவரோட ஆத்மா வந்து ஒளிஞ்சிருக்கும். அதாவது பிரியா பவானி சங்கரோட புருஷன் வந்து தூக்கு மாட்டி செத்துருவாப்பில். தூக்கு மாட்டி செத்ததுனால அந்த ஆத்மா வந்து நரகத்துக்கும் போகாமல் சொர்க்கத்துக்கும் போகாமல் இடையில வந்து ஏதோ ஒரு பெரிய பேய் வந்து உருவாக்குன ஒரு நிழல் உலகத்தில் போய் மாட்டிக்கும். அந்த உலகத்தில் அந்த பெரிய பேய் தான் பெரிய சாம்ராஜ்யத்தை, அதுதான் சாம்ராஜ்யமாக வச்சு நடத்திட்டு ராஜா மாதிரி உட்காந்துட்ருக்கோம். ஸோ அதிலிருந்து விடுவிக்கிறதுக்காக இவங்க அடுத்தடுத்து என்ன வழியை மேற்கொண்டார்கள் பிரியா பவானி சங்கரும், பிரியா பவானி சங்கரோட ஹஸ்பண்டோட அப்பாவாக இருக்கிற அருண் பாண்டியனும். ஸோ அவங்கள வந்து என்னென்ன மேற்கொண்டாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அதில் சக்ஸஸ் ஆனாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது தான் வரும். ஸோ இந்த படத்தோட கதையெல்லாம். ஸோ படத்தோட நெகட்டிவ்லாம் வந்துடும். படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னென்னா, என்ன சொல்ல, அது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டோட செகண்ட் பார்ட் வந்து கனெக்ட் பண்ணி காட்டுறாங்க. ஸோ கனெக்ட் பண்ணி காட்டணுமே அப்படின்றதுக்காக தான் காட்டியிருக்காங்களே ஒழிய, அது வந்து ஒரு ப்ராப்பரான ரீசன் நமக்கு வந்து தெரியல. பட் ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு 30 to 50% கூட நமக்கு வந்து அவ்வளோ இல்லை. 30-40% தான் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது ஃபஸ்ட் பார்ட்டோட கனெக்ட் பண்ணும்போது. செகண்ட் பார்ட்டுக்கு அதுக்கும் அப்போ கூட ஏதோ ஒரு தொடர்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்கிற அந்த ஒரு க்யூரியாசிட்டி வந்து இந்த படத்தில் வந்து அவங்க காட்டல. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அந்த ஸ்க்ரீன் பிளேலே உங்களுக்கு வந்து ஹாரர் எலிமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஜஸ்ட் அந்த ஹவுசிங் போர்டில் இருக்கிற வீடு தான், அந்த வீட்டுக்குள்ளே எப்படி நடக்குது, என்ன நடக்குது அப்படின்னு தான் ஃபஸ்ட் பார்ட்டில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இதுக்குள்ளேயே, அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து அவங்க வந்து அந்த காமிச்ச அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி செகண்ட் பார்ட்டில் இப்போ டிமாண்டி பார்ட் 2 அந்த செகண்ட் பார்ட் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்கிற 1-2 விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது. பட் ஆனால் என்னமோ ஃபஸ்ட் பார்ட்டோட இது கனெக்ட் பண்ணது வந்து ஏதோ கனெக்ட் பண்ணணுமே அப்படின்றதுக்கு மாதிரி தான் கனெக்ட் பண்ண மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்க அந்த க்யூரியாசிட்டி வந்து செகண்ட் பார்ட்டான டிமாண்டி காலனி பார்ட் 2ல் கிடையாது. நமக்கு வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் நமக்கே வந்து தோணுது. ஸோ அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா, அது ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் காட்டுறாங்க பார்த்தா இல்லை. அது வந்து என்னமோ ஒரு மேஜிக் ஷோ மாதிரி தான் பறக்கிறது, திடீர்னு வெடிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வருது. அதை வந்து அவ்வளோவா வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு இந்த படம். நான் இல்லைன்னு சொல்லலை, ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் தான். பட் ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக வந்து அதை தேட்டரில் பார்த்தப்போ கூட அது அவ்வளோ எஃபெக்ட் இல்லை. ஏன்னா டிமாண்டி பார்ட் 1 வந்து நீங்கள் யூடியூப்பில் கூட இப்போ பார்த்தா கூட உங்களுக்கு பயம் வரும், லைட்டாக வந்து ஒரு அண்டு கிளம்பும். பட் இது தேட்டரில் பார்த்து கூட அவ்வளோவா வந்து ஒரு இது இல்லை எனக்கு. ஸோ ஒரு இம்பேக்ட் வந்து க்ரியேட் ஆகலை. ஜஸ்ட் ஐ வாஸ் வாட்சிங், அது மாதிரி தான் அப்படி போயிட்டு தான் இருக்குது. ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேய் ஓட்டுறது அந்த மாதிரிலாம் எதுவும் கரெக்டாக பேயோட பேசி கான்வர்சேஷனில் ஈடுபடுற மாதிரி தான் ஃபஸ்ட் பார்ட்டில் காமிச்சிருப்பாங்க. செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே, மாரியம்மா, சர்ச்சு, மசூதி இதெல்லாம் காட்டி வந்து காஞ்சனா, அப்புறம் வந்து என்னது அரண்மனை, இந்த மாதிரி படத்துலலாம் வந்து இந்த மசூதியில் பேய் ஓட்டுறது, சாமியாருங்க வந்து ஹிந்து சாமியார் வந்து பேய் ஓட்டுறது, முஸ்லீம் பாதிரியார் வந்து பேய் ஓட்டுறது, இந்த மாதிரி காமிச்சு போர் அடித்ததுனால இவங்க கொஞ்சம் டிமாண்டி பார்ட் 2 காலனி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி ஒரு புத்த துறவிகள்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு உண்டான மெத்தட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. பட் அதுவும் கூட நமக்கு வந்து அவ்வளோ ரொம்ப க்யூரியாசிட்டியோட அது கொண்டு போகல. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருந்தது. இப்போ கூட வந்து காஞ்சனா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, சரத்குமார் நடித்த படம், அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்தத்தை வந்து தரையில் வந்து ஒரு சுட்டு வச்சுட்டு போயிடுவாங்க வீட்டை விட்டு வெளியே. அப்போ அந்த ஒரு சீனை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்க்ரீன் ப்ளேலாம் செம்மையாக இருக்கும். அந்த ஒரு சீனை க்ரியேட் பண்ண விதமே வந்து நல்லா, அந்த அளவுக்கான இது வந்து இந்த படத்தில் வந்து இல்லை.
ஸோ காஞ்சனா படத்துக்கும் டிமாண்டி காலனிக்கும் சம்மந்தம் இல்லை. பட் ஆனால் அந்தளவுக்கு ஹாரர் எலிமெண்ட் வந்து இல்லைன்னு சொல்கிறதுக்காக தான் நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அதேமாதிரி ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கே நல்லா ஹாரர் இருந்துச்சு. செகண்ட் பார்ட்டோட ஸ்க்ரீன் ப்ளேலாம் ரொம்ப மொக்கையாக இருந்தது. ஸோ ரொம்ப அடுத்தடுத்து நமக்கு வந்து இனி என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஈஸியாக வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக வந்து கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் இவர் வந்து என்ன பண்ணிடுவார், கடைசியாக என்ன நடந்துடும், எப்படி இருந்தாலும் உயிர் படைச்சிப்பாங்க, எப்படி இருந்தாலும் காப்பாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி தான் போகும். ஆனால் எங்கள் ஃபைனல் கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இந்த டிமாண்டி காலனியில் அந்த ஒரு ஒரு டச்சு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, ஸோ டச் அவர் டிமாண்டி அவரோட தாத்தா தான் வந்து அந்த நிழல் உலகத்தில் பெரிய ஆளுன்ற மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ அதிலிருந்து வெளியே வந்து ஒரு சைக்கிள் மாதிரி வரும். இத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒவ்வொரு ஆளாக வந்து இறந்துட்டுருப்பாங்க அப்படின்ற அந்த சைக்கிளை உடைக்கிறதுக்காக இவங்க வந்து முயற்படுவாங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட இது. பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டோம். இப்போ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். என்னென்னா உங்களுக்கு கொஞ்சம் டைமை ரொம்ப போர் அடிக்காது, அவ்வளோதான். இப்போ டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோதான். மற்றபடி மியூசிக்லாம் வந்து ரொம்ப வந்து இதுவால், பட் உங்களுக்கு டைம் போகிறது வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கு நீங்கள் உட்காந்து வந்து பார்த்துட்டு போகலாம். அதே மாதிரி இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, பிரியா பவானி சங்கர் நடித்தாலே எந்த படம் நடித்தாலே ஃப்ளாப் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த இது வந்து இந்த கேர்ஸ் வந்து இப்போ வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஆள் வந்து முன்னேறி இருக்காங்க. பரவாயில்ல. படம் வந்து மிக்சட் ரிவ்யூஸ் தான். எனக்கு வந்து பர்சனலாக அவ்வளோ பெரிய இம்பேக்ட் கொடுக்கல. இட்ஸ் அன் ஆவரேஜ் மூவின்னு தான் சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ வந்த ரேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு தான் எல்லோரும் சொன்னாங்க. தங்கலான், ரகு தாத்தா, அப்புறம் வந்து டிமாண்டி காலனி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தங்கலானுக்கும் டிமாண்டி காலனியை பார்த்தப்ப டிமாண்டி காலனி பரவாயில்ல இருந்தது. ரகு தாத்தா இனி பார்க்கணும். பார்த்துட்டு நான் வந்து ரிவ்யூ போடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் ஆவரேஜ், ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஓரளவுக்கு அடுத்து என்ன நடக்கும், பேய் வந்து என்ன மாதிரியான வேலைகளை செய்யும் அப்படியே ஓரளவுக்காச்சும் நம்மளால் கணிக்க முடியுது. ஒரு சீனை தொடங்கும் போதே நம்மளுக்கு வந்து ஈஸியாக கணிக்க முடியுது. அதேமாதிரி ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்க அந்த க்யூரியாசிட்டி, அந்த இம்பேக்ட் வந்து இல்லை. ஸோ அது ஒரு சின்ன ரூமில் செஞ்ச விஷயத்த வந்து இவ்வளோ பெரிய சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து செய்ய முடியல இந்த படத்தில். ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், பட் அவ்வளோவா நமக்கு வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வர அளவுக்கு அந்த க்யூரியாசிட்டி வந்து இதில் இல்லை. ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 5க்கு வந்து ஒரு 3.1 கொடுக்குறேன். தேங்க்யூ.